என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்படுகிறது? மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பயிற்சி, மக்களை மக்களாக வாழக்கூடிய பயிற்சி, நோயற்ற வாழ்வுக்கான பயிற்சி, வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுவதற்கான பயிற்சி என்பதற்காகத்தான் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு எஸ்கேஎல் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எஸ்கேஎல் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் இருந்து பப்ளிக் ஸ்கூலில் இருந்து 3 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். ராகவர்த்தினி, மகாலட்சுமி, பிரகாஷ். இவர்கள் ஆசிரியர் சங்கர் அவர்கள் பழக்கியிருக்கிறார்கள். ஆசனம் ராஜ கபோடாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ராஜ கபோடாசனம் பண்ணுங்கள். மெதுவாக பண்ணினா வந்துடும். இந்த குழந்தைகளுக்கு வளையின் தன்மை அதிகமாகிவிட்டது. வளையின் தன்மை அதிகமாகிவிட்டால் பிளட் சர்க்குலேஷன் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள பகுதிகளுக்கு அதிகமாக செல்லும். நுரையீரல் விரிவடைகின்றது, முதுகு வளைக்கப்படுகிறது, கால் திருகப்பட்டு வளைக்கப்படுகின்றது. ஆகவே இது ஒரே ஆசனத்தை நீங்கள் குழந்தைகளை காலையிலும் மாலையிலும் ஒரு 5 நிமிடம் செய்ய சொன்னாலே அவர்களுக்கு ஆரோக்கியம் மேலிடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலை செய்ய முடியுமா? இந்த காலை இழுத்து முன்ன போட்டு அடுத்த காலை பின்ன கொண்டா. மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. மெதுவாக. ராஜ கபோடாசனம். ராஜா என்ற பெயர் வந்துவிட்டாலே அதற்கு தனி மகத்துவம் உண்டு. ராஜசபையில் உள்ளவர்களுக்கு நோய் வந்துவிட்டால் அந்த ராஜாவுக்குன்றே தனி மருத்துவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு பெட்டியை தூக்கி வருவார்கள். அந்த பெட்டியினுடைய போஸ் இந்த அளவுக்கு இருக்கிறது. அதனால தான் இதுக்கு ராஜ கபோடாசனம். கபோடா என்றால் மருந்து பெட்டி என்று அர்த்தம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது அப்படியே இடது பக்கமாக திரும்பி ஒருவருக்கொருவர் நேராக வாருங்கள். மெதுவாக ராஜ கபோடாசனத்தை செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். எப்படி செய்கிறார்கள் என்பது மாணவர்கள் பார்க்க வேண்டும், அதை முயற்சிக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஆசிரியர்கள் பக்கத்தில் இருந்து தலையை வளைத்து காலை பிடித்து தலையை தொடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பின்னர் அவர்களாகவே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எந்த அளவுக்கு முதுகெலும்பு வளைகிறது, கால் வளைகிறது பாருங்கள், நெஞ்சு விரிகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்போ அடுத்த காலை போடு. பல கோணங்களில் இந்த ஆசனம் செய்யப்படுகிறது. மாணவர்கள் நிச்சயமாக இதை பார்த்தாலே பழகிவிடுவார்கள். நாமும் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்துவிடு. நாம் அவர்கள் அந்த நிலையிலேயே கொண்டு செல்வதில்லையே. அவர்கள் பள்ளிக்கூடத்திலே உள்ள விளையாட்டுகளையும் விளையாடுவதில்லை. இப்போதெல்லாம் எப்போது பார்த்தாலும் படி 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 என்று படிப்பிலே அதிக கவனம் செலுத்துகிறோமே தவிர இது போன்ற பயிற்சிகளுக்கு அவர்களை மேம்படுத்துவோமே ஆனால் படிப்பிலே கெட்டிக்காரர்கள் ஆகிவிடுவார்கள், நிறைய மார்க் வாங்குவார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள்.
இப்படியே என் பக்கமாக திரும்புங்கள். போடுங்க. ராஜகபோடாசனம் பல வகைப்பட்ட ராஜகபோடாசனத்தில் இது ஒரு வகை. மெதுவாக கலையுங்கள். அடுத்த காலை போடுங்க. அசாதாரணமாக செய்கிறார்கள். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். ஆசனங்களை கஷ்டப்பட்டு கொண்டு மூச்சை பிடித்து கொண்டு முகத்தை இறுக்கி கொண்டு செய்யவில்லை என்பதை தான் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். சிறு குழந்தைகள் முதலே இதை செய்ய ஆரம்பித்து விட்டால் பெரிய வயதினரும் இது போன்ற ஆசனங்களை செய்யலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அவர்கள் நோயின்றி பல ஆண்டு வாழ்வதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவ பருவம் முதல் கற்றுக் கொடுத்து அவர்கள் எதிர்கால செல்வங்களை ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.